அன்னைக்கு ஈவினிங் கட்லட் சாப்பிடணும் போல இருந்துச்சு. பார்த்தா முக்கியமான பொருள் இல்லை, அதாங்க பிரெட் க்ரம்ஸ். வீட்டில் பன்னு தான் இருந்துச்சு, உடனே உதுத்து போட்டு பிரெட் க்ரம்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தா கரம் மசாலா இல்லை. கட்லெட்க்கு போகிறது என்னவோ ஒரு பிஞ்ச் கரம் மசாலா தான், ஆனால் அதுவும் இல்லை. என்னடா இது அப்படின்ட்டு உடனே கரம் மசாலாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே ஈஸிங்க கரம் மசாலா பண்ணுறது. நான் ஃபாலோ பண்ணுறது மெட்ராஸ் சமையலோட ரெசிபி தான். ரொம்பவே நல்லா வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டான பொருட்களை எடுத்து மிதமான சூட்டில் வாட்டி ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா மணக்க மணக்க கரம் மசாலா ரெடி ஆயிரும். ஒரு தடவை கூட நாங்கள் கரம் மசாலா வெளியே வாங்கினது இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பிரெட் க்ரம்ஸும் தயாராக இருக்கு. நாம இப்போ கட்லெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ஃபுல் ரெசிபி நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் இந்த ஷார்ட்ஸ்க்கு மேலே கொடுக்குறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில கிறிஸ்பியா, உள்ள அவ்வளோ சாஃப்டா, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வீட்டில் கட்லெட் பண்றது ரொம்ப ஈஸி. பார்க்கவே டெம்டிங்கா இருக்குல்ல. நான் என்னோட கட்லெட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட போறேன். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு ஒரு எபிசோட்ல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். பை பாய்.